வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது சந்தோஷம். உலகில் வாழும் மனிதர்கள் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய முதன்மையான உன்னதமான சுபாவம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருத்தல். இது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். புதிய பாடம் அல்லது சப்ஜெக்ட் கற்றுக்கொள்வது போல கற்றுக்கொண்டு நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வரலாம். இது அநேகருக்கு தெரியாது. வாழ்க்கையில் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்றவாறு தன்னை பிரதிபலித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? வாழ்க்கை என்றால் என்ன என்றே தெரியாது. தான் பார்ப்பதும் கேட்பதும் உணர்வதும் ருசிப்பதும் நுகர்வதும் தான் வாழ்க்கை என்று கிணற்றுக்குள் விழுந்த தவளை அதுதான் உலகம் என்று நினைத்து வாழ்வது போல வாழ்கிறார்கள். பைபிளில் சந்தோஷமாக இருங்கள், சமாதானமாக இருங்கள் என்று அநேக தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? இதை பற்றி பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் கூட மற்றவர்கள் சந்தோஷமாக இல்லையே என்று சந்தோஷம் இல்லாமல் வாழ்கிறார்கள். இந்த சந்தோஷம் எப்படி ஒரு மனிதனுக்குள் வருகிறது என்று பார்க்கலாம். இப்பிரபஞ்சத்தை உண்டாக்கின ஒரு மகா சக்தி உலகை ஆளுகிறது. அதுதான் நாம் வணங்கும் பிதா. அந்த சக்தியின் ஒரு துகள் கூட மனிதனால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. ஒரு அறிஞர் சொல்கிறார், அந்த மகா சக்தி ஒட்டுமொத்தமாக பூமிக்கு வந்தால் பிரபஞ்சம் காந்த சக்தியை இழந்து சுக்குநூறாகி விடுமாம். கற்பனைக்கு எட்டாத விஞ்ஞான மெய்ஞானம். அந்த சக்தியை ஒருவரும் நேராக பார்த்ததில்லை. அதுதான் ஆரம்பமும் முடிவும். அதுதான் எல்லாம். நாம் பிறந்ததும் அதனால், இறப்பதும் அதனால். 99% மர்மம் அறியாதது, 1% நிஜ வாழ்க்கையில் அறிந்தது. நாம் கேட்டு பிறப்பிக்கப்பட்டோம். எப்போது இறப்பு என்றும் தெரியாது. முதலாவது வானத்தையும் பூமியையும் பிறக்கவில்லை, இப்பிரபஞ்சத்தையும் உண்டாக்கின மகா சக்திக்கு பயந்து தினமும் அந்த சக்தியிடம் நமக்கு முடிவு கிடைக்காத காரியங்களை, எதிர்பார்க்கும் காரியங்களை, திட்டமிடும் காரியங்களை அவர் பார்வையில் வைத்துவிட்டு சகலவிதமான பாரமான காரியங்களையும் அவரிடம் கொடுத்து பார்த்து நல்லதாக செய்யும் என்று விலகிவிட வேண்டும். அப்போது நாம் ஏற்கும் பாரம் நம்மை உருவாக்கினவரிடத்துக்கு போய் அவருக்கு பாரமாக இருக்கும். அவர் எல்லாம் நல்லபடியாக செய்வார் என்று நம்பி இருக்க வேண்டும். முதலாவது, நம்மால் முடியாத காரியங்களை அவர் பார்வைக்கு எடுத்து சென்று அவரிடம் கொடுக்கும்போது நம் பாரம் இறங்குகிறது. நம் பாரத்தை இந்த வகையில் இறக்கத் தெரிய வேண்டும். பாரம் இறக்கியவுடன் நமக்குள் வெற்றிடம் ஏற்படும். அதை சந்தோஷத்தால் நிறைக்க வேண்டும். இது முதல் சந்தோஷம். இரண்டாவது, நாம் கொடுத்த கோரிக்கைகள் எல்லாவற்றையும் வெற்றியாக ஆக்கி தருவார் என்று 100% நம்பும் வேளையில் வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதிலும் சந்தோஷம். வெற்றிகள் கிடைக்க பிந்தினால் 2 மடங்காக கிடைக்கும் என்று அர்த்தம். வட்டியும் முதலுமாக கிடைக்கும். இது இறைவன் பால் வைக்கும் நம்பிக்கையும் அன்பும் மதிப்பும் கேட்டு வாங்கும் தன்மையும் தந்ததை தேடி அடையும் தன்மையும் நம் வாழ்வில் உருவாக்கும். இது 2வது சந்தோஷம். எப்படி இருப்பினும் குடும்ப சூழ்நிலை, வாழும் சூழ்நிலை நாம் விரும்பியபடி பாதி அமையும், பாதி அமையாது. பாதி அமைந்ததற்கு 3வது சந்தோஷம். பாதி அமையாததை சற்று துருவி அலசி பார்த்தால் அதன் காரணங்கள் புரியும். அதை சரிகட்டினால் அந்த பாதியையும் சந்தோஷமாக மாற்றலாம். இது 4வது சந்தோஷம். பின் நம் சுபாவங்களை மாற்றுதல். நம் சந்தோஷத்தை கெடுக்கும் எந்த சுபாவத்தையும் சிந்தித்து செயல்பட்டு மாற்றினால் 5வது சந்தோஷம் கிடைக்கும். நம்மால் தான் நமக்கு அதிக தொல்லை, பிறரால் கொஞ்சம் தொல்லைதான் இருக்கும். தாங்க முடியாது என்று நினைத்தால்தான் தாங்க முடியாததாக உடனே மாறும். சிந்தனைக்கும் அனுபவிப்பதற்கும் தொடர்பு உண்டு. நம் தொல்லை நமது சிந்தனைதான். சிந்தனையை சந்தோஷ சிந்தனைகளாக மாற்றினால் அது சந்தோஷம். பிறர் தரும் தொல்லையை நேர்மறை யோசனை கொண்டு மாற்றுதல். நம் முடி கூட எண்ணி வைக்கப்பட்டிருக்கிறதாம். கீழே விழும் முடி கூட இறைவனுக்கு தெரியாமல் விழாதாம். ஆதலால் வாழ்க்கையில் வரும் பள்ளங்கள், வலிகள், வேதனைகள், மேடுகள் அவர் அறியாமல் வருவது அல்ல. அதை நேர்மறையாக எடுத்து வேதனைகளை இன்பமாக அனுபவித்தல் வேண்டும். வேதனைகளை துன்பமாக அனுபவித்தால் வேதனை கூடும். உதாரணமாக, பிளேடை கொண்டு விரலை கொஞ்சம் கிழித்தால் இரத்தம் வரும். அதை இன்ப வலியாக மாற்றினால் வலிக்காது. துன்ப வலியாக மாற்றினால் அதிகம் வலிக்கும். நாம் சாப்பிடும் வற்றல் மிளகில் வலி போக்கி உண்டு. தாங்கக்கூடிய வலி தான் எல்லாம். தற்காலம் இது ஒன்றும் பெரிய வலி இல்லை என்று நினைத்தால் மறுநிமிடம் வலி குறைய ஆரம்பிக்கும். இதில் பயம் கலந்த வலிதான் அதிகமாக வலித்தாற் போல் உருவாகும். பயத்தை எடுத்துவிட்டால் வலி குறையும். விபத்து ஏதாவது நடந்துவிட்டால் அதிகமான வலியை மனிதன் தாங்க மாட்டான் என்று இறைவன் எண்ணி தானாக மயக்க நிலைக்கு தள்ளப்படுகிறான். இது இயற்கையாக மனிதனுக்குள் நடக்கும் விஷயம். நமது மூளை எல்லாவற்றையும் செய்யும் தன்மை வாய்ந்தது. நமக்கு வாழ்க்கையில் தெரியாதது நம் மூளைக்கு தெரியும். நம் உடம்பை பற்றிய ரகசியங்கள் 1000 நமக்கு தெரியாமலே மூளை தன்னிச்சையாக அந்த ரகசியங்களை கண்டறிந்து நொடி பொழுதில் சரி கட்டுகிறது. நமக்கு தெரியாத ஏராளமான வியாதிகளும் சிக்கல்களும் உடலில் உருவாகி நமது மூளை நமக்கு தெரியாமல் அழித்து வருகிறது. தினசரி ஏதாவது நஷ்டம் வந்தால் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நஷ்டங்களையே தழுவினவர்கள் உலகில் இல்லை, லாபங்களையே தழுவினவர்களும் உலகில் இல்லை.
2 நஷ்டங்கள் வந்தால் ஒரு லாபம் இருக்கும். தொடர்பாக 5 நஷ்டங்கள் வந்தால் தொடர்பாக 3 லாபங்கள் இருக்கும். ஆகையால் நஷ்டம் வருவது லாபத்திற்கே, நஷ்டங்கள் வருவது நன்மைக்கே. இதிலும் சந்தோஷம். இவ்வாறு ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக இருக்க முடிவெடுத்தால் சந்தோஷமாக இருக்கலாம். பிரதானமாக நாம் தான் நம்மை அதிகமாக சந்தோஷமாக வைத்திருக்க முடியும். ஒரு பரிசு வாங்கினாலோ எதிலோ வெற்றி பெற்றாலோ பிறர் கைகொட்டி பாராட்டுவார்கள். அப்போதுதான் சந்தோஷம் வரும் என்று நினைக்காதீர்கள். வாங்கினவுடனே நம்மை நாமே சந்தோஷப்படுத்தி கொள்ள வேண்டும். பிறரை எதிர்பார்த்து எதையும் செய்யக்கூடாது. நீங்கள் அடையும் ஒவ்வொரு வெற்றியும், ஒவ்வொரு ஆஸ்கார் விருது எல்லாம் நாம் நினைக்கும் தன்மையில்தான் உள்ளது. உங்களை நீங்களே பாராட்டுங்கள். இது நேர்மறை யோசனை. சரி, இறுதியாக இறக்கும்போது சந்தோஷமாக போகலாம். இது வாழ்க்கை சட்டம். எல்லோருக்கும் பிறப்பு இறப்பு உண்டு. மாமிசமாக வாழ்ந்த பின் உடம்பில்லாமல் மறு வாழ்க்கையின் ரகசியங்களையும் மர்மங்களையும் ஆன்மா அறியும் என்ற நினைப்பை மாற்றி சந்தோஷப்பட வேண்டும். இந்த உலகம் போர் அடித்து விட்டது. மறு உலகத்துக்கு செல்ல சந்தோஷப்படல். உலகில் அழுகையுடன் பிறந்தோம். சந்தோஷத்தை கற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்தோம். போகும்போது சந்தோஷமாக போகலாம். நாம் இறக்கும்போது நாம் மட்டும்தான் செல்ல வாய்ப்பு. பிறருக்கு அப்போது இல்லை. பயமில்லாமல் செல்லலாம். நன்றாக ஓடிக்கொண்டிருக்கும் என்ஜின் நிற்க வேண்டும். இது இயற்கையின் நியதி. இதயம் எவ்வளவு காலம்தான் ஓடும்? அது நிற்கலாம். கிட்னியின் செயல் நின்றுவிடும். ஏதாவது ஒன்று இயற்கையாக அவரவர் உடம்பு வாகுக்கேற்றபடி ஓடிக்கொண்டிருந்த என்ஜினை நிற்க வைக்கும் முயற்சி பரிபூரணமாக நடக்கும். மூளைக்குள் செய்திகள் போய் கொண்டிருக்கும். அது நிற்கிறது, இது நிற்கிறது என்று. அப்போது மூளையும் சொல்லும், நானும் எக்ஸ்பெரி ஆகிவிட்டேன், நிற்பதை ஒட்ட வைக்கக்கூடிய சக்தியை இழந்து விட்டேன். சாரி, ஆனால் இவ்வளவு நாளும் இரவு பகல் என்று பாராமல் ஓட வைத்தேனே, அதற்கு நன்றி சொல்லாமல் முறுமுறுக்கிறார்களே என்று சொல்லும். இதுதான் வாழ்க்கை பயணம். ஒவ்வொரு மனிதனும் சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ள முடியும். இவ்வுலகில் நாம் ஒரு வாழும் காந்தம். இந்த வாழும் காந்தம் வருத்தத்தையும் ஈர்க்கலாம், இன்பத்தையும் ஈர்க்கலாம், உபத்திரவத்தையும் ஈர்க்கலாம், சந்தோஷத்தையும் ஈர்க்கலாம். நாம் சந்தோஷத்தை ஈர்க்கும் காந்தமாக மாறலாம். சந்தோஷமாக இருக்க வழிகள்: 1. பிறரை பற்றி அதிகமாக சிந்தித்து நேரத்தை வீணடிக்காதீர்கள். 2. தன்னை பற்றி சிந்தனை எப்போதும் இருக்க வேண்டும். 3. உங்களுடைய சிந்தனை, செயல் எல்லாவற்றையும் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். 4. எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமாக இருக்க ஆசைப்பட்டு முயற்சி எடுத்து சந்தோஷமாக இருக்கலாம். 5. பிறருடைய காரியங்களில் தலையிட வேண்டாம். 6. ஒவ்வொரு நிமிடமும் நம்மை சந்தோஷமாக வைப்பது எப்படி என்று ஆலோசனை செய்வது. 7. ஒவ்வொரு நிமிடமும் புது வாழ்வினை சந்திக்கிறோம். 8. சும்மா இருந்தால் கடந்த கால வெற்றிகளை நினைத்து சந்தோஷப்படல். 9. செய்யும் தொழிலை சந்தோஷமாக செய்தல். 10. சோதனைகள், வேதனைகள் வந்தவுடன் அஞ்சாமல் அதை எப்படி சரி பண்ண என்று சந்தோஷத்துடன் யோசனை செய்வது. 11. தோல்விகளை சந்திக்க துடித்தல், ஏனென்றால் வெற்றிகள் நிறைய கிடைக்குமே. 12. நமக்குள் இருக்கும் நல்ல சுபாவங்களை நினைத்து பெருமைப்பட்டு தீய சுபாவங்களை கண்டுகொண்டு அதை நல்லதாக மாற்றுதல். 13. பிறருக்கு பிடிக்காத காரியங்களை செய்யாதிருத்தல். 14. பிறர் உங்களுக்கு பிடிக்காத காரியங்களை செய்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுதல். 15. மதர் தெரசா அவருடைய சேவையின் ஆரம்பத்தில் ஒரு கோடீஸ்வரரிடம் ஏழை பிள்ளைகளை காப்பாற்ற காசு கேட்டு தனது கைக்குட்டையை விரித்தார்களாம். அந்த கோடீஸ்வரர் அதில் எச்சில் துப்பிக் கொடுத்தாராம். மதர் தெரசா சந்தோஷமாக நன்றி சொன்னார்களாம். சில நாள் சென்று அந்த மனிதர் தானாக வந்து இதுவரை மதர் தெரசாவுக்கு கிடைக்காத அநேக $1000 சேவைக்கு அளித்தாராம். 16. நாம் பிறரை கூட மாற்றிவிடலாம். நம்மை மாற்றுவது மிக மிக கடினம். நாம் வாழவே வாழ்கிறோம். சந்தோஷத்துடன் வாழலாமே, நம் நேரத்தை சந்தோஷமாக்க முடியும் என்ற முடிவுக்கு வந்து செயல்பட்டால் வெற்றி காணலாம். 17. நாம் சந்தோஷப்படுகிறோம் என்ற உணர்வு எப்போதும் மனதில் இருந்தால்தான் சந்தோஷப்படுகிறோம் என்று பொருள்.